நமக்கு ஒரு கஷ்டம்னா யார்கிட்ட போய் சொல்றதுன்னே தெரியாம தனியா உட்கார்ந்து அழுத நாட்கள் உங்களுக்கு இருக்கா? எனக்கு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மனசு ஃபுல்லா கஷ்டம், பாரம், வீட்டுல ஒரே சண்டை. அதை பத்தி யோசிச்சே என் மனசு ஃபுல்லா பாரமா இருந்துச்சு. வீட்டுல இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள், நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே சேர்த்து நம்மள இன்னும் கீழ் நோக்கி தான் தள்ளும் போது யார்கிட்டயாச்சும் போய் சொல்லணும் நம்மளுடைய கஷ்டத்தை அப்படின்னு நினைக்கும் போது நம்மளை யாருமே காப்பாற்ற மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம் இருக்கும். யார்கிட்ட போனாலும் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளோட கஷ்டத்தை சொல்லும் போது நம்ம கேட்டுட்டு நமக்கு பின்னாடி சிரிக்கிற ஆட்களை தான் நம்ம பார்த்துருக்கோம், ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு. அப்படிங்கும்போது நம்மளுடைய கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்றதுன்னே தெரியாம தவிச்சிட்டு இருக்கிற நாள்ல தான் எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றினா வீட்டு பிரச்சனைகள் நினைச்ச காரியம் எல்லாமே நடக்கும் அப்படின்னாங்க. அப்ப எல்லாருமே தூங்கிட்டு இருக்க நேரம், காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு சுத்தம் பண்ணிட்டு விளக்கேற்றி என்னோட கஷ்டத்தை முருகா நீயே காப்பாத்து, எனக்கு உன்னை விட்டா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லும் போது என்ன அறியாமையே என் கண்ணில இருந்து கண்ணீர் வரும். நம்ம வாழ்க்கையில பெரிய மிராக்கிள்ஸ் நடக்கலனாலும் பரவாயில்ல, வீட்டுல பிரச்சனையே இல்லாம மன நிம்மதியே இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் அந்த விளக்கு 48 நாள் விளக்கு தொடர்ந்து ஏற்றும் போது என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு. பிரச்சனைகள் சரியாகுச்சு. எல்லாமே என்னோட வாழ்க்கையில இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாமே சரியாகுச்சு. எடுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் தாமதம் ஆனா கூட ஆனா சரியாயிடுச்சு. 48 நாள் விளக்கு நான் போட்டதுக்கு அப்புறம் இது நீங்க நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி என்னுடைய வாழ்க்கையில நடந்ததை தான் நான் சொல்றேன். எனக்கு என்னோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுத்தது இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு தான். முருகரை நம்புங்க, அவர் எப்பவுமே கைவிட மாட்டாரு. நம்ம கேட்குற விஷயம் லேட்டா தரலாம், ஆனா நம்மளுடைய கஷ்டத்தை கண்டிப்பா அவர் மாத்துவாரு. அதனால நீங்களும் பிரம்ம முகூர்த்த விளக்க ஏற்றி வழிபடுங்க. கண்டிப்பா என்னோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்ட மாதிரி உங்களுக்கும் உங்க லைஃப்ல நிறைய மாற்றங்கள் வரும். முருகன் நம்புங்க, கண்டிப்பா முருகர் வழிபடுவாரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்பினவங்களை எப்பவுமே எங்க அப்பா கைவிட்டது இல்லை. அதனால முதல்ல நம்புங்க, முருகரை நம்புங்க, நம்பி வழிபடுங்க. நம்பி இந்த பிரம்ம முகூர்த்த விளக்க கண்டிப்பா போடுங்க. 48 நாள் விளக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தும். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும். அந்த வேண்டுதலை அந்த விளக்கு முன்னாடி வைங்க. மற்றவங்க கிட்ட ஷேர் பண்றதை காட்டியும் நம்ம சாமி கிட்ட சொன்னா கண்டிப்பா அதுக்கான தீர்வு நடக்கும். அதனால 48 நாள் பிரம்ம முகூர்த்த விளக்கு காலையில 3:30 to 4:30 வரைக்கும் ஏற்றி வழிபடுங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். எல்லாரும் நம்பினா பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.